ஹாய், வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வரகரிசி உப்புமா. அதுக்கு நான் 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் ஒரு 6-7 முறை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஊறுற டைமில் நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கேரட், பீன்ஸு, பச்சை மிளகா, இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம், வேக வச்ச பட்டாணி. பேன் சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இந்த உப்புமா தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யில் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல வாசனையாகவும் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். நான் அந்த உப்புமா செய்கிறதுக்கு 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு கப் வரகரிசிக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வரகரிசி இதோட சேர்த்துக்குவோம். வரகரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7-8 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்க்குறப்போ இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா உப்புமா வெந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்போ குலைவாக இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்குறப்போ நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்த மாதிரி இருக்கும். இப்போ சூப்பரான சத்தான வரகரிசி உப்புமா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இந்த உப்புமாவை சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சூப்பர் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.